வெல்கம் டு மைட்டி மெடிக்கோஸ். இது வரைக்கும் நம்ம எல்லா அமினோ ஆசிடையும் லைனாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் பற்றி பேசலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸில் ஃபினைலாலனைன் பற்றியும் டைரோசின் பற்றியும் அதோட மெட்டபாலிசம் பற்றியும் அதோட சிந்தட்டிக் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் பற்றியும் டிசீசஸ் பற்றியும் பேசி முடிச்சோம். இன்னைக்கு வீடியோவில் we are going to talk about tryptophan. Tryptophan is also மற்ற அமினோ ஆசிட் மாதிரி 3 பாயிண்ட் பேசணும். இட் இஸ் அன் அரோமேட்டிக் அமினோ ஆசிட். இது குளுக்கோஜெனிக்கா கீட்டோஜெனிக்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா போத் குளுக்கோஜெனிக் பாத்வேக்குள்ளேயும் என்டர் ஆகும், கீட்டோஜெனிக் பாத்வேலையும் என்டர் ஆகும். எப்போ tryptophan is destroyed அப்போ இது ரெண்டு பாத்வேக்குள்ளேயுமே என்டர் ஆகும். இது எசென்ஷியல் அமினோ ஆசிடா இல்ல நான் எசென்ஷியல் அமினோ ஆசிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது எசென்ஷியல் அமினோ ஆசிட். எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னா என்னன்னா இந்த அமினோ ஆசிட் நம்ம ஃபுட்ல இருந்து மட்டும்தான் கிடைக்கும். நம்ம பாடிக்குள்ள இன்வைவோவா சிந்தசிஸ் ஆகாது. அப்ப இன்வைவோவா பாடிக்குள்ள சிந்தசிஸ் ஆகிற அமினோ ஆசிட்ஸ் ஆர் கால்ட் அஸ் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். அப்ப மொத்தமா 20 அமினோ ஆசிட்ல இருக்கு. அந்த 20 அமினோ ஆசிட்ல எதெல்லாம் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா மீதி எதெல்லாம் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ல ட்ரிப்டோஃபான் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். வாட் ஆர் த அதர் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நிமோனிக் இருக்கு. அதுதான் நம்ம மெட்வில் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எமீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மீத்தியோனின். ஒரு டி ரெஃபர்ஸ் டு ட்ரிப்டோஃபான், அதர் டி ரெஃபர்ஸ் டு த்ரியோனின். ஏன்னா இன்னொரு டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது டைரோசின் தான். இன்னொரு டி அமினோ ஆசிட்ஸ்ல அந்த டி இஸ் சிந்தசைஸ்டு ஃப்ரம் ஃபினைலாலனைன். சோ அந்த டைரோசின் இஸ் அன் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். சோ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ல இருக்க ரெண்டு டி ரெஃபர்ஸ் டு ஒன்னு ட்ரிப்டோஃபான் இன்னொன்னு த்ரியோனின். வில் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரான்சைட் அமினோ ஆசிட்ஸ் ஆன வேலின், ஐசோலூசின், லூசின் வந்துட்டு வில் வந்துடும். ஃப்ளைல ஃபினைலாலனைனும் லைசினும் வந்துடும். சோ இந்த 8 அமினோ ஆசிட்ஸும் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்துடும். அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ல ட்ரிப்டோஃபான் தவிர ஃபினைலாலனைனும் டைரோசினும் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் யாருக்குமே நான் சொல்லிட்டேன். அண்ட் வாட் ஆர் த போத் குளுக்கோஜெனிக் அண்ட் கீட்டோஜெனிக் அமினோ ஆசிட்ஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3 அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸுமே போத் குளுக்கோஜெனிக் அண்ட் கீட்டோஜெனிக் தான். அது இல்லாம ஐசோலூசின், த்ரியோனின் அண்ட் லைசின் இந்த 6 அமினோ ஆசிட்ஸும் enters into both glucogenic and ketogenic pathway. Only ketogenic pathway அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா leucine enters into only ketogenic pathway. மீதி இருக்க 14 அமினோ ஆசிட்ஸும் enters into the glucogenic pathway. சோ இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ரிவிஷன் கொடுத்துட்டேன். சோ எந்த ஒரு அமினோ ஆசிடா இருந்தாலும் 4 ஹெட்டிங்ல நம்ம டீல் பண்றது யூசுவல். சோ இது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ங்கறனால அதுக்கு அனபாலிக் பாத்வே கிடையாது. கெட்டபாலிக் பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கெட்டபாலிக் பாத்வே இருக்கு. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மேஜர் கெட்டபாலிக் பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மேஜர் கெட்டபாலிக் பாத்வே எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாடியில எல்லா இடத்துலயும் நடக்கும். இந்த ரெட் கலர்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிக்கோட்டினிக் ஆசிட் பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவும் எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாடியில எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா when there is a need for niacin or nicotinic acid or when there is a need for NAD. இந்த 3 நீடும் எப்போ பாடியில அதிகரிக்குதோ அப்போ இந்த நிக்கோட்டினிக் ஆசிட் பாத்வே ஆக்டிவேட் ஆயிடும். ஆனா மத்த எல்லா டைம்லயும் இந்த மேஜர் கெட்டபாலிக் பாத்வே தான் ஆக்ட் ஆகும். ஆனா திஸ் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் டைரோசின் அண்ட் ஃபினைலாலனைன். ஃபினைலாலனைன் கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்த ஃபினைலாலனைனும் டைரோசினுக்கும் இந்த கெட்டபாலிக் பாத்வே எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா தைராய்டுக்குள்ள இந்த மாதிரியும் அண்ட் அடனல் கார்டெக்ஸ்ல இந்த மாதிரியும் அண்ட் நம்மளோட ஸ்கின் ஹேர் ஐல இந்த மாதிரி நடக்கும். இது ஸ்கின் ஹேர் ஐக்குள்ள மட்டும் நடக்கும், அடனல் மெடுலாக்குள்ள மட்டும் நடக்கும், தைராய்டு ஹார்மோனுக்குள்ள மட்டும் தான் நடக்கும். பாடியில ஃபுல்லா வேற விதமான கெட்டபாலிக் பாத்வே நடக்கும். எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டைரோசின் மெட்டபாலிசம்ல. இதை பத்தி எக்ஸ்பிளைனிங்கா சூப்பரா நம்மளோட ஃபினைலாலனைன் அண்ட் டைரோசின் அப்படிங்கிற வீடியோல பேசியிருப்போம். ஆனா இந்த ட்ரிப்டோஃபான் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டைப் ஆஃப் கெட்டபாலிக் பாத்வேமே போத் நிக்கோட்டினிக் ஆசிட் பாத்வே அண்ட் மேஜர் கெட்டபாலிக் பாத்வே பாடியில எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா ஃபுல் டேவும் இந்த கெட்டபாலிக் ப்ளூ கலர் கெட்டபாலிக் பாத்வே தான் நடக்கும். எப்போ there is a need for niacin and the NAD+ இருக்கோ அப்போதான் இந்த ரெட் கலர்ல இருக்க பாத்வே நடக்கும். சோ இதை நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. சோ now we are going to deal with இந்த கெட்டபாலிக் பாத்வே கூட இப்ப நம்ம டீல் பண்ணலாம். Tryptophan with the help of tryptophan pyrrolase N-formyl கைன்யூரனைனா மாறிடும். இந்த N-formyl கைன்யூரனைன் ஃபார்மைலேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமா ஃபார்மைல் குரூப் வெளியே போயிட்டு கைன்யூரனைன் அப்படிங்கிற ப்ராடக்ட் மட்டும் மீதி இருக்கும். இந்த கைன்யூரனைன் with the help of கைன்யூரனைன் ஹைட்ராக்சிலேஸ் தேர்ட் பிளேஸ்ல ஒரு OH குரூப் வந்து ஜாயின்ட் ஆயிடும். இது கைன்யூரனினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் போட்டா அலனைனாவும் 3OH ஹைட்ராக்சி ஆந்த்ரலிக் ஆசிடாவும் மாறும். இந்த நார்மலா இந்த ஆலனைன் enters into the glucogenic pathway and இந்த 3OH ஆந்த்ரலிக் ஆசிட் மூலமா அசிட்டோஅசிட்டேட்டா மாறி it enters into the ketogenic pathway. This is how tryptophan is both glucogenic and ketogenic amino acid அப்படி சொல்லிட்டு சொல்றோம். On demand of NAD டிமாண்டிங்கா இருக்கு அப்படின்னா இந்த 3 ஹைட்ராக்சி ஆந்த்ரலிக் ஆசிட் அசிட்டோஅசிட்டேட்டா மாறாம குயினிலிக் ஆசிடா மாறி நிக்கோட்டினிக் ஆசிடா மாறி NAD+ ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் நிக்கோட்டினிக் ஆசிட் பாத்வே. இதுதான் மேஜர் கெட்டபாலிக் பாத்வே. இந்த பாத்வே மட்டும் இல்லாம நம்மளோட
ட்ரிப்டோஃபானுக்கு இன்னொரு பாத்வே இருக்கு. அது என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செரட்டனின் அண்ட் மெலட்டனின் பாத்வே தான் அது. அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ட்ரிப்டோஃபான் வித் ஹெல்ப் ஆஃப் ட்ரிப்டோஃபான் ஹைட்ராக்சிலேஸ் ஆஸ் சச். நம்ம டைரோசின் பார்த்த மாதிரியே தான் டைரோசின் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு எப்படி ஃபினைலாலனின்ல இருந்து டைரோசின் வரதுக்கு என்ன ஸ்டெப் நடந்துச்சோ அதே ஸ்டெப் தான். வித் ட்ரிப்டோஃபான் ஹைட்ராக்சிலேஸ் மூலியமா இந்த ட்ரிப்டோஃபான் கூட ஒரு 5th பொசிஷன்ல ஒரு ஹைட்ராக்சி குரூப்பை சேர்க்கிறாங்க. அதுக்கு 2 கோஎன்சைம் ஹெல்ப் பண்ணுது. ஒன்னு டெட்ராஹைட்ரோபயோட்டின், இன்னொன்று NADPH. ஸோ இந்த 2 கோஎன்சைமோட ஹெல்ப்பாலையும் இந்த ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் ட்ரிப்டோஃபான் ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைமோட ஹெல்ப்பாலையும் ட்ரிப்டோஃபான் 5 ஹைட்ராக்சி ட்ரிப்டோஃபானா மாறுது. இப்போ இந்த டீகார்பாக்சிலேஸ் 5 ஹைட்ராக்சி ட்ரிப்டோஃபான் டீகார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலியமா இந்த சப்ஸ்டன்ஸ்ல இருந்து CO2 வெளியே போனுச்சு அப்படின்னா திஸ் ஃபார்ம்ஸ் 5 ஹைட்ராக்சி ட்ரிப்டமைன். இந்த 5 ஹைட்ராக்சி ட்ரிப்டமைன் தான் ஷார்ட் ஃபார்ம்ல 5HT சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரு தான் செரட்டோனின். ஓகேங்களா? சோ எப்பயுமே டீகார்பாக்சிலேஸ் ஒரு என்சைம் பாத்தீங்கன்னா அந்த என்சைம்க்கு PLP அதாவது பைரிடாக்சால் பாஸ்பேட் அப்படிங்கிற கோஎன்சைம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும், which is nothing but vitamin B6. irrespective of anything டீகார்பாக்சிலேஸ் எங்க பார்த்தாலும் அந்த இடத்துல PLP நீங்க எழுதிக்கலாம். ஓகே, இந்த செரட்டோனின்ல இருந்து இனிமேட் நம்ம 5 ஹைட்ராக்சி ட்ரிப்டமைனை 5HT ன்னு சொல்லலாம், செரட்டோனின் சொல்லலாம். இந்த செரட்டோனினுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அசிட்டைல் குரூப் கொடுக்குறோம். அசிட்டைல் குரூப் கொடுத்ததுனால இது என்னவா மாறிடுச்சுன்னா N-அசிட்டைல் செரட்டோனினா மாறிடுச்சு. இந்த N-அசிட்டைல் செரட்டோனினா மாறினதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு மெத்தில் குரூப் கொடுக்கிறோம். அப்படி கொடுத்தா N-அசிட்டைல் 5-மீத்தாக்சி செரட்டோனினா மாறிடுச்சு. அப்படி மாறின இந்த N-அசிட்டைல் 5-மீத்தாக்சி செரட்டோனின் is called as melatonin. So this is how tryptamine forms the serotonin and melatonin அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So this is how tryptophan synthesis செரட்டோனினையும் மெலட்டோனினையும் சிந்தசிஸ் பண்ணுது. So இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா tryptophan enters into the glucogenic pathway to synthesize glucose produce பண்ணுது, and ketogenic pathway it produces ketone bodies which is nothing but lipid produce பண்ணுது, and it helps in the production of niacin, nicotinic acid and NAD. இப்போ என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செரட்டோனின் மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கிறோம். சோ கெட்டபாலிசம்லயே ஆல்மோஸ்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் முடிச்சிட்டோம். சோ இப்போ ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரிப்டோஃபானோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நயாசின் ப்ரொடியூஸ் பண்றது மூலமா இட் ப்ரொடியூசஸ் NAD+ and NADP+. அதுக்கப்புறம் செரட்டோனினும் மெலட்டோனினும் எப்படி சிந்தசிஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். அண்ட் குளுக்கோஸ் லிபிட் through the glucogenic pathway and the ketogenic pathway it produces both glucose and lipid. எல்லா அமினோ ஆசிட் மேக் பண்ற மாதிரி this also makes up some of the proteins. இதுதான் all about the special products of tryptophan. இப்போ நான் இன்னொன்னு பத்தியும் பேச போறேன். ட்ரிப்டோஃபானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. எப்போ ட்ரிப்டோஃபான் இன்டெஸ்டைன்லயே இருக்கோ வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் கால்டு ட்ரிப்டோஃபான் டிரான்சாமினேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலியமா இந்த ட்ரிப்டோஃபான் இண்டோல் பைருவேட்டா மாறிடும். இந்த இண்டோல் பைருவேட் இண்டோல் அசிட்டேட்டா மாறும். இது எல்லாமே வித் ஹெல்ப் ஆஃப் பாக்டீரியா இன் த இன்டெஸ்டைன்ஸ். அதனால இந்த ட்ரிப்டோஃபான் நொதிக்கப்படுது, டைஜஸ்ட் ஆகப்பட்டு ட்ரிப்டோஃபான் இண்டோல் பைருவேட் இண்டோல் அசிட்டேட்டா மாறி ஸ்கீட்டாலா மாறிடும். இந்த ஸ்கீட்டால் ஆஸ் ஸ்கீடாக்சிலா பீசிஸ்ல வெளியாகும். அதுதான் ப்ளூ கலர்ல இருக்கும். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஸ்கீட்டால் இண்டாலா மாறி இண்டாக்சிலா மாறும்போது இட் இஸ் அப்சர்வ்டு இன்டு த பிளட் அஸ் இண்டோல். அது கிட்னிக்குள்ள போயிட்டு யூரின்ல இண்டிகனாவும் இண்டோக்சிலாவும் வருது. திஸ் இஸ் த யூரினரி ஃபார்ம் ஆஃப் ட்ரிப்டோஃபான். ட்ரிப்டோஃபான் யூரின்ல வரும்போது இண்டாக்சிலாவும் இண்டிகனாவும் வரும், அண்ட் பீசிஸ்ல வரும்போது ஸ்கீடாக்சிலா வரும், அண்ட் மேபி இண்டாக்சிலும் இண்டிகனும் பீசிஸ்ல கூட வரலாம். This all produces blue color in the feces. This is all about the special products. அப்ப ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ்ல நயாசின், செரட்டோனின், மெலட்டோனின் கூட வேற என்னையும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இண்டோல் and indole related products ஆன ஸ்கீடாக்சில் பையும் இண்டாக்சில் இது எல்லாத்தையும் சேர்க்கலாம். These are the special products of tryptophan அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. So we have dealt with the special products, catabolism, anabolism இல்ல, so அதையும் டீல் பண்ணி முடிச்சிட்டோம். Next, diseases and metabolic disorders related to the tryptophan பத்தி நம்ம இப்ப டீல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டிசீஸ் இஸ் கால்ட் அஸ் ஹார்ட்னப் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஹார்ட்னப் டிசீஸுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹார்ட்னப் அப்படிங்கிறவங்களோட ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் வந்துச்சான். இந்த கிரேஸ் அனாட்டமி பார்த்தவங்களுக்கு தெரியும், டெரெக் ஷெப்பர்ட், அதாவது அவங்க ஷெப்பர்ட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அந்த மாதிரி ஹார்ட்னப் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு இந்த டிசீஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த டிசீஸ் பேர் ஹார்ட்னப் டிசீஸ்னு வச்சுக்கிட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்டெஸ்டைன்லயும் கிட்னிலையும் ட்ரிப்டோஃபான் அப்சர்வ் ஆகாது, அப்படியே யூரின்லயும் பீசிஸ்லயும் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்ததுனால இந்த ட்ரிப்டோஃபான் யூரின்லயும் பீசிஸ்லயும் வந்துருச்சு. ஸோ தேவையான செரட்டனின்
மெலட்டோனின், அதுக்கப்புறம் தேவையான நயாசின், NAD இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகாம இட் ப்ரொடியூசஸ் சம் ஆஃப் த நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ். இதுதான் ஆல் அபவுட் ஹார்ட் நர்வ்ஸ் டிசீஸோட இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா, இதை பத்தி நம்ம தெளிவா அப்புறம் பேசலாம். அடுத்து என்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செகண்ட் டிசீஸ் இஸ் அண்ட் கார்சினாய்டு டியூமர் இல்ல கார்சினாய்டு சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கார்சினாய்டு சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஓவர் ப்ரொடக்ஷன் G8ல இருக்க ஒரு டியூமர் தான் கார்சினாய்டு டியூமர். இந்த டியூமர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ட்ரிப்டோஃபான் எல்லாத்தையும் செரட்டனின் பாத்வேக்கு அனுப்பிவிட்டுரும். அதனால பாடியில இன்க்ரீஸ்டு 5HT இருக்கும். ஆனா there is no production of niacin and other products from tryptophan கிடைக்காது. இது எல்லாத்தையுமே செரட்டனின் பாத்வேக்கு அனுப்பிச்சிடும். செரட்டனினால ஏற்படுற டிசீஸ் அண்ட் சிம்டம்ஸ் வரும். அண்ட் நயாசின் இல்லாததுனால பெலக்ரா லைக் சிம்டம்ஸ் வரும். This is all about introduction of carcinoid syndrome. Third disease என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, it is called as ட்ரம்மண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரம்மண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கணுமே இந்நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ட்ரம்மண்டுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் கேபிலரிஸ் இன்டெஸ்டைன்ல. ஒரு க்ளூ கொடுத்துட்டேன், அது என்னன்னு கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ப்ளூ டயப்பர் சிண்ட்ரோம். இந்த ப்ளூ டயப்பர் சிண்ட்ரோம்காக தான் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இண்டோல் பாத்வே எல்லாத்தையும் நான் ப்ளூ கலரா எழுதியிருந்தேன். ஸோ இன்டெஸ்டைன்ல இந்த ட்ரிப்டோஃபன் அப்சர்வ் ஆகாம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது இண்டோலா மாறியோ இல்ல ஸ்கீடாக்சிலா மாறியோ ஃபீசிஸ்ல வந்துடும். அதனால பேபியோட டயப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீடாக்சிலோட கலரும் இண்டோலோட கலர் தான் மெயினா ப்ளூ கலர்ல இருக்கும். ஏன்னா யூரின்ல இண்டோல் வருது இல்லைங்களா, அதனால ப்ளூ கலர்ல இருக்கும். அதனால இதுக்கு பேரு ப்ளூ டயப்பர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட், ஹார்ட்னப் டிசீஸுக்கு ஓபர் மேயர் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, this is all about introduction of diseases of tryptophan. So metabolic disorders and diseases of tryptophan க்கு ஒரு introduction கொடுத்துட்டேன். ஏன் introduction திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, நாளைக்கு we are going to deal about Hartnup disease, carcinoid syndrome, Drummond's and டீடைலா நயாசின் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னும் அண்ட் கார்சினாய்டு சிண்ட்ரோம் பத்தியும் டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.